உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து நம்ம பதிவுகள்லாம் பார்க்கிற ஆதரவு தெரிவிக்கிற உலகத்தில் இருக்கும் உலக நாடு கண்டிருக்கும் அனைவருக்கும் என் நன்றி. எப்பொழுதுமே மனதின் நீளம் வாழ்வின் நீளம். தம்பி வினோத் அடிக்கடி சொல்வேன், மனதின் நீளம் வாழ்வின் நீளம். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உலகம் ஃபுல்லா போகும். நாம் முதல்ல நம்மளை நம்பணும், அதான் விஷயம். அதற்கு யாருடைய அருள் வேணும்? எல்லாம் வல்ல எம்பெருமான் குரு பகவானுடைய அருள் வேண்டும். என்றுமே நண்பர்களே, குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருட குரு பயிற்சி பத்தி நம்ம பேச போறோம். மே 14 நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வருகிறார். இந்த குரு பயிற்சியினால் கொட்டி கொடுக்க போகும் குரு பார்த்தால் அவ்வளவுதான், குறையெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தையோட இந்த பதிவை தொடங்குறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சனி எப்பொழுதுமே நினைத்தால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இதை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் நம்ம சேனல் தான் சேர்த்துச்சு. அவ்வகையில குரு பார்த்தாச்சு, இனி என்ன குறை? இந்த வார்த்தைகளும் ரீச் ஆகணும். காரணம் என்னன்னா, சனி நினைத்தால் ஒரு தொழிலை உண்டாக்குவார், ராகு நினைத்தால் வாழ்வில் ஏற்றங்களை தருவார், குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். காரணம் என்னன்னா, விஸ்வாமித்திரர் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஸ்வாமித்திரர் ஒரு சொர்க்கத்தையே படைத்தார், புராணங்கள் சொல்லுகிறது. ஒரு குரு நினைத்தால் தன் வலிமையால் ஒரு சொர்க்கத்தையே உருவாக்க முடியும். அப்போ மிதுனத்தில் வருகின்ற குரு என்பது புதனுடைய வீட்டிற்கு வருகின்ற குரு. புதன்னா யாரு? டிஜிட்டல் கார்டுங்கிறது வேத சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம். இன்னோவேஷன்ஸ், நியூ இன்னோவேஷன்ஸ், புதிய திங்கிங், புதிய பாசிபிலிட்டிஸ். இந்த வருடமே இளைஞர்களுக்கான வருடம், இளமைக்கான வருடம். இளைஞர்களுக்கான வருடம்ங்கிறத விட இளமைக்கான வருடம். என்ன வித்தியாசம்னா, புதுமை சிந்தனைகள் பிறக்க போகிறதே, அப்ப இது இளமைக்கான வருடம் தானே. அப்போ நியூ திங்கிங், நியூ பாசிபிலிட்டிஸ் மிதுனத்துல வருகின்ற குரு தருகிறார். குரு டிஜிட்டல் கார்டு என்பதால் உங்க பிசினஸ் எப்படிலாம் டெவலப் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் குரு சப்போர்ட் பண்ண போறார். இந்த வருடமே எங்கு திரும்பினும் குருவின் பார்வை. காரணம், இந்த கார்னர்ல குரு, இந்த கார்னர்ல சனி, இப்படி ஃபுல்லா ரவுண்டா பாத்துறாங்க, எல்லாரையும் பாத்துறாங்க ஆவரேஜா. அப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. கல்வியில் ஒரு சாதனைகள். பசங்க ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் தாண்டி விர்ச்சுவல் கிளாஸ்ங்கிற லெவலுக்கு, அந்த கிளாஸ்க்குள்ளேயே போய், அதாவது ஒரு மீடியா மாதிரி வரும், அதுக்குள்ளேயே போய் ஆப்பிரிக்கா போய் அந்த சஹாராவிற்கு சென்று பாலைவனத்தை தொட்டு பார்த்து விட்டு திரும்ப போகிறார்கள் மாணவர்கள். விர்ச்சுவலா ஏஐ உலகத்தை ஆட்சி செய்ய போகிறது. இந்த ஒரு வருடம் VR என்று சொல்லக்கூடியதை ஆட்சி செய்ய போகிறது. இந்த வருடமே உங்களுக்கு ஒரு இன்னோவேஷன்ஸ்க்கான வருடமாக இருக்கும். ஆக இந்த குரு பயிற்சி யார் யாருக்கெல்லாம் குபேர வளங்களை தருகிறது, யார் யார் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்துவிடலாம். என் மனதிற்கு மிகவும் இனிய பிடித்த மகர ராசிக்காரர்கள்லாம் அப்படின்னு உங்களுக்கு மகர ராசி ரொம்ப மனசுக்கு பிடிக்கும் என்றால், ஒரு விஷயம், நீங்க எல்லாம் சில்ட்ரன்ஸ் ஆஃப் த சனி. நீங்க கும்பராசில யாரு? சனியுடைய புத்திரர்கள். எங்களுக்கெல்லாம் சனி அப்பா மாதிரி, ஆனா உங்களுக்கு அவரே தான் டைரக்ட் அப்பா, ராசியாதிபதி. இந்த ஆளால 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லைங்க. ராசியாதிபதினு சொல்லிட்டு கேட்டு பாருங்க. விருச்சிக ராசிக்காரன் மேசராசிக்கார கூட ஜாலியா இருக்கான். ராசியாதிபதி செவ்வானா அந்த ஆள் கூட நல்லது பண்றாரு. இந்த சனி நல்லது பண்ணதா சரித்திரம் கூட இல்லைங்க. விட்டுருங்க, பரவாயில்ல, போனா போறாரு. நம்ம அப்பா நமக்கு நல்லது செய்யலைன்னா சித்தப்பா செய்ய போறாரு, பெரியப்பா செய்ய போறாரு, யாராவது ஒருத்தர். நம்ம ஒரு குழந்தை மாதிரி, நமக்கு பொம்மை யாரும் வாங்கி கொடுத்தா என்ன? அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு 12 கூடிய குரு பகவான் 6ல் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார். விபரீத ராஜ யோகம். அடடா சார், வாழ்க்கையில பிரிவெல்லாம் பிரிவல்ல நண்பா. சில பேரை பிரிஞ்சிருக்கிறதா ரொம்ப நல்லதே வாழ்க்கையில. காரணம் என்னன்னா, தம்பி சதீஷ்லாம் அடிக்கடி சொல்லுவான், ஏன்டா வீட்டுக்கு எப்ப மாட்டேங்கிற? சில பேரை பிரிஞ்சிருக்கிறதே நமக்கு நல்லதுங்க. ரைட்டு, சந்தோஷம். அந்த மாதிரி 12 கூடைய குரு 6ல் மறைஞ்சிட்டாருன்னு வருத்தப்படாதீங்க. அது விபரீத ராஜயோகம். அதாவது கெடுதலை கொடுக்கக்கூடியவர் 6ஆம் இடத்தில் மறையும் போது அந்த விரயத்தை கொடுக்கக்கூடியவனே இல்லைன்னா, நான் விரயத்தை கொடுக்கக்கூடிய இல்லைன்னா, அப்போ என்ன ஆயிடும்? உங்களுக்கு லாபத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான்
6ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் ரண ருண ரோக சத்துருஸ்தானத்தை சரி செய்கிறார். வியாதி கடன் கஷ்டத்தை எல்லாம் சரி பண்றார். யாரு? குரு பகவான். எதிரிகளை சரி செய்ய. சார், ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நான் அடிக்கடி சொல்வேன், என்னன்னா, நீங்க யார வேணா எதிரியா நினைச்சீங்க, என்ன சொல்றேன், என்னை யாரு வேணா எதிரியா நினைச்சுக்கீங்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நான் யாரை எதிரி நினைக்கிறேங்கிறது தான் முக்கியம். நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அதுதான் முக்கியம். நீங்க என்ன எதிரி நினைச்சுக்கிறதுனால எனக்கு 5 காசு பிரயோஜனம் இல்லை. நீங்க நினைச்சா நினைச்சீங்க. என்ன நீங்க மட்டுமா எதிரி நினைக்கிறீங்க? பகுத்துட்டு குழந்தை கூட தான் என்ன எதிரி நினைக்குது. அது கூட விளையாட வரல. என்ன எத்தனையோ பேர் அந்த மாதிரி எதிரிகளாக நினைக்கிறது சகஜம் சார். இன்றைய யாராவது ஒரு விஷயம் கேட்டு நம்ம கொடுக்கலன்னா உடனே எதிரி நினைச்சுக்கிறான். வாட்ஸ்அப் குரூப் போட்டு நீங்க எக்ஸிட் ஆயிருங்க பார்க்கலாம். அன்னையிலேருந்து நீங்க நோட்டட் ஆயிருவீங்க. ஓ, இவன் நம்மளை அசிங்கப்படுத்திட்டான். இப்படிலாம் நம்ம சைக்கலாஜிக்கலி ஃபீல் ஆகிறோம். அப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது 6லிருந்து 5ஆம் பார்வையாக 9ஆம் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு 10ஐ குரு பார்ப்பதால் என்ன ஏற்படுகிறது? தொழில் அபிவிருத்தி ஏற்படுகிறது. தொழில் நீங்க டெவலப் ஆகிறீங்க. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் 7ஆம் பார்வையாக 12ஐ பார்க்கிறார். 12ஆம் வீட்டை பார்க்கும்பொழுது உங்களுடைய என்ன ஆகுது? 12ஆம் இடம் என்பது விரயங்கள், செலவீனங்கள். அது குரு பகவான் பார்த்துட்டார். அப்ப என்ன ஆகும்னா செலவீனங்கள் குறைகிறது, இல்லற வாழ்க்கையில் இன்பம் ஏற்படுகிறது. குரு பகவான் 12ஐ பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகிறது, இன்டிமசி போன்ற ப்ராப்ளம் சரியாகிறது. அப்ப குரு பகவான் புத்திர பிராப்தி தரப்போகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்திற்குரியவர் 6இல் மறைந்து புத்திர பிராப்தி உண்டாக்குகிறார். இன்டிமேசி குரு பார்த்துட்டு அப்ப என்ன ஆகும்? நீங்க நிறைய க்ளோஸரா இருப்பீங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா புத்திர பிராப்தி என்பது தன்னால் உருவாக போகிறது. சோ அடுத்ததாக குரு பகவான் 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா பண அபிவிருத்தி ஏற்படும். பணம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 8ஆம் இடத்தை கேதுவை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? சர்ப்பதோஷம் என்று நினைக்கிறீர்கள். கிடையாது. குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கும் பார்க்கும் பொழுது தன அபிவிருத்தி ஏற்படுகிறது. குரு சண்டால யோகம் ஏற்படுகிறது. பணம் வருவதற்கான பல வழிகளை குரு பகவான் உண்டாக்குகிறார். நான் யார்ட்டெல்லாம் பணத்தை கொடுத்து ஏமாந்தனோ அவன்லாம் எனக்கு பணம் தர ஆரம்பிச்சிடான். 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தாச்சு. 2ங்கிறது வாக்கு, 2ங்கிறது குடும்பஸ்தானம். நிறைய பேர் வீட்டில் ஃபேமிலியில ப்ராப்ளம் வர்றது இந்த 2ஆம் இடத்துல தான். 2ஆம் இடம் என்பது என்னன்னா வாக்குஸ்தானம். நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா உண்மையும் சொல்லிடுவோம் பொண்டாட்டிட்ட. அதான் பெரிய ப்ராப்ளமே. 2ஆம் இடத்துல ப்ராப்ளம் வரும்போது, ராகு வரும்போது என்ன ஆகும்னா நம்ம வீட்டு சித்தப்பா, நம்ம வீட்டு பெரியப்பா, நம்ம வீட்டு மாமா எல்லார் கதையும் சொல்லிடுவோம். இவர் யார் தெரியுமா? என்ன இப்படிலாம் பண்ணாரு, எங்க அம்மாவுக்கு சொத்தே கொடுக்கல, ஏதாவது எல்லா கதையும் சொல்லிடுவோம். அவங்களுக்கு ஒரு டேர்ம் வரும். ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ஒய்ஃப் கேட்பாங்க, வீட்டுக்கு யார் வந்திருக்கா? அதான் அந்த சொத்து கொடுக்காம ஏமாத்தினானே அந்த மாமா வந்திருக்கான். கொஞ்சம் ஓவரா சொல்லிட்டோமோ? நீங்க ரொம்ப ஓவரா சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா உங்க மரியாதை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. இந்த 2ஆம் இடத்து ராகுவை குரு பார்க்கும் பொழுது பேச்சில் கண்ட்ரோல். உங்க 2 பேருக்குள்ள சார் முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. தம்பதிகளுக்குள்ள ரொம்ப இணக்கமான சிச்சுவேஷன் வேணுங்கிறதுக்கு என்ன முக்கியமான தேவை தெரியுமா? 2 பேருக்குள்ள ஒருத்தர் செலுத்துற மரியாதை ரொம்ப முக்கியம். மரியாதை கெடும் இடத்துலதான் பிரிவு என்பது உண்டாகிறது. மரியாதை இருக்கிற இடத்துல எந்த பிரிவுமே வராது. சோ மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான வாழ்வு காத்திருக்கிறது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். மன மகிழ்ச்சிகளை சிறப்பாக பெறக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசி 7.5 பிணியிலிருந்து விடுபட்ட ராசி மகர ராசி. இப்ப குருவின் ஆதிக்கத்தில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கு தான் இருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு விஷயம் இருக்கும். நம்ம மற்றவர்களுக்காக அதிகமாக உழைக்கிறோம், மற்றவங்கள் மீது அதிக அன்பு காட்டுறோம், அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும், அவங்களுடைய அழுத்தங்களையும், அவங்களுடைய கவலைகளையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மளை அவங்க மதிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் மதிக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். இதுதான் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ இந்த மகர ராசியில் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக இந்த சனி பயிற்சி வீடியோ நம்ம போட்டதில் அதிகமான கால்ஸ், நிறைய கால்ஸ் வந்துச்சு. எல்லா ஊர்களிலிருந்து, எல்லா நாடுகளிலிருந்து கால்ஸ் அதிகமாக வந்துச்சு. இதில் மகர ராசியில் மறக்க முடியாத நேயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
அந்த நேர்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் மறுபடியும் பேசுகிறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்லேருந்து ஒரு அம்மா பேசுனாங்க. தம்பி, நீ மகர ராசிக்கு வீடியோ போட்ட தம்பி, அந்த வீடியோ அப்படியே என்னுடைய மகனுக்கு அப்படியே பொருந்துதுயா, ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகலை. சனிப்பெயர்ச்சி வீடியோ நான் வந்து ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் பார்த்தேன். நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகலை. நீங்கள் சொல்லியிருந்தீங்க வேலையை விட்டுட்டு வந்துடுவார் என் மகன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வேலையை விட்டுட்டு அவர் வந்துட்டார். இப்போ வேலை வாய்ப்பு நீங்கள் கிடைக்க போகுதுன்னு சொன்னீங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா. திருமணம் நடக்குன்னு வேறு சொல்லியிருக்க. உண்மையே நடந்தால் எனக்கு சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு வாழ்த்து சொன்னதுக்காண்டியே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 கால் பண்ணியிருப்பாங்க. நானும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஃபோன்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கனால வெயிட்டிங்கில் வந்து அதை கண்டுக்கிற கிடையாது. ஏன்னா வேறு வழியில் இல்லை. நம்ம ஜாதகம் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், ஜாதகம் சொல்லுவது மட்டுமே முழு கவனம் செலுத்தணும். ஓகேவா? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு தம்பி அர்ஜென்ட் அட்டன் அப்படின்னு போட்டுவிட்டாங்க. அப்புறம் தான் முத திணிக்கும் அந்த அம்மா வந்து எனக்கு முத கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ எனக்கு என்னடா இப்படி போட்டோன்னே நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பவங்களும் கால் பண்ணால் அம்மா அப்படியே அவங்க வாழ்த்து சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு மகர ராசிக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி வீடியோ ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் போட்டதுனால பல நபர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காகவே கால் பண்ணாங்க. இதில் இந்த அம்மா வந்து எனக்கு மறக்க முடியாத அம்மா. அதனால் அந்த அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கினேன். அம்மா நான் சொல்லட்டுமா அப்படின்னே. தாராளமாக சொல்லிக்கையா, நீ உண்மையாக தானே சொல்ல போகிற அப்படின்னாங்க. ஸோ அந்தளவுக்கு சந்தோஷம். ஸோ அப்படிப்பட்ட மனதால் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் கொண்ட மகர ராசி நேயர்களுக்கு கொட்டி கொடுக்க வரப்போகிறார் குரு பகவான் என்று உறுதியாக சொல்ல முடியும். கொட்டி கொடுக்க குரு பகவான் வரப்போகிறாங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். இது எதன் அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 6ல் தான் குரு உட்காந்துருக்காரு. இப்போ 6ஆம் இடத்துல குரு உட்காந்தா எப்படியா கொட்டி கொடுப்பாரு? நீங்கள் சொல்வது நாங்கள் நம்ப முடியலையே அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கடந்த காலம் நடந்த உண்மைனா நான் சொல்ல போகிற இந்த விஷயமும் உறுதியாக நடக்கும். எப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், உங்களுடைய தொழில் ஸ்தானமான துலாம் ராசியை பார்க்காரு. அப்போ தொழில் 10ஆம் இடங்கிறது தொழிலும் வரும். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வேலையில் ப்ரொமோஷனுக்குரிய விஷயமும் இருக்கும். ஸோ அப்போ 10ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வேலையில் இடமாற்றம் பெற்று அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. இருக்கிற தொழிலை மேன்மைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது என்ன சொல்லணும்னா, பொருளாதார தடையை உடைச்சு பொருளாதாரத்தில் ஒரு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக உண்டு. கடன்னு முன்னேறலாம், சிறப்பாக வாழ்றாயா அப்படின்னு சொல்லி இனிமேல் மகர ராசிக்காரங்களை எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் பட்ட பாடு, அதாவது உங்களுடைய உண்மையான உழைப்பை போட்டும் உண்மையாக நீங்கள் இருந்தும் அதற்கு மதிப்பு கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் மனசால பட்ட கவலைகளை, உங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து தான் சனி பகவான் மாற்றத்தையே கொடுக்காரு. இப்போ குரு பகவான் அந்த மாற்றத்தை கொடுக்காரு. 7.5 பிணி விலகல் குருவின் பார்வை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. குடும்ப ஒற்றுமையை கொடுக்க போகிறது. குடும்பத்தில் கவலைகளை மறந்து கஷ்டங்களை மறந்து ஒரு அற்புதமான விஷயமா இருக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக கொடுக்க போகிறார். குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான துலாம் ராசியை பார்க்காரு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான தனுசு ராசியை பார்க்காரு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான கும்ப ராசியை பார்க்காரு. ஸோ இந்த பார்வைகள் மூலமாக நிம்மதியான தூக்கம் இருக்கும். வெளிநாடு பயணங்கள் இருக்கும். வெளிநாடு பயணம் உறுதியாக மகர ராசிக்கு குரு பகவான் மூலமாக இருக்குது, சனி பகவான் மூலமாக இருக்குது, அடுத்து வரப்போகிற ராகு கேது பயிற்சி மூலமாகவும் இருக்குது. அப்போ அப்படியே அல்லாக்கா தூக்கிட்டு போய் உங்களை வெளிநாட்டில் போய் உட்கார வச்சு சுற்றுலாக்காண்டியாக போயிட்டு வருவீங்க. நீங்கள் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல. ஏன்னா எப்பவுமே யாருக்கு அதிக ஆசை இருக்கும்? போராடிக்கிட்டு கஷ்டத்தோடு இருந்துக்கிட்டு கவலையோடு இருந்துக்கிட்டு அதே இடத்துல உட்காந்து போராடிக்கிட்டே இருக்கவங்களுக்கு தான் என்ன தோணும், எப்பயாச்சும் ஒரு வெளியூர் போயிட மாட்டோமா, எப்பயா நம்ம மனசில் நினச்ச இடத்த பார்த்துட மாட்டோமா அப்படி எண்ணம் இருக்கும்ல. அந்த எண்ணத்தை யார் கொடுக்க போகிறா? குரு பகவான் கொடுக்க போகிறார். அந்த எண்ணத்துக்கு ஒரு திருப்தியை கொடுக்க போகிறது குரு பகவான் தான். அந்த அளவுக்கு கொட்டி கொடுக்க குரு பகவான் ரெடி. நீங்கள் அள்ளி எடுக்க நீங்கள் ரெடினா சனி பகவானும் சாதகமாக அமைச்சு கொடுப்பார். முன்னேற்றங்களை குரு பகவான் உறுதியாக கொடுப்பாரு. ஓகேவா? ஸோ பொருளாதாரத்தில் மாற்றம் இருக்குது, நிம்மதியான தூக்கம் இருக்குங்கிறத திரும்ப சொல்கிறேன்.
ஏன்னா அந்த அளவுக்கு குருவின் ஆதிக்கம் உங்களுக்கு நன்றாக இருக்குது. ஸோ வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்பானது உங்களுக்கு கோச்சார கிரக ரீதியாக எடுக்கப்பட்ட உண்மைகள். ஓகேவா? இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் ஒன்று இருக்குது. அப்போ சுய ஜாதகமும் உங்களுக்கு வலிமையாக இருந்தால் நான் சொன்ன அப்படியே நடக்கும். ஓகேவா? ஸோ இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. என்ன நான் சொல்ல வர்றது என்னென்னா, மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா, ஒரு தடவை கால் பண்ணி எடுக்கலனாலே எஸ்எம்எஸ் போட்டுருங்க. இல்லைன்னா முடிஞ்சளவு வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் போட்டுருங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டயத்தை நான் வந்து கொடுத்துருவேன். அந்த டயத்தில் உங்களுடைய ஜாதக ரீதியான முழு பலன்கள், உங்களுடைய கேள்வி அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் எடுத்தோடனே நற்பலன் தானா, கெட்ட பலனே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேன், கெட்ட பலன்கள் கிடையாது. உண்மையிலே சிறப்பான யோக காலம் தான் நம்ம சொல்லணும். எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து உங்கள் ராசி அதிபதி மகர ராசி அதிபதி யார்? சனி பகவான் இப்போ வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி எங்கே இருக்காருன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் சனிக்கு ரொம்ப உகந்த ஸ்தானம். 3ஆம் இடத்துல இருந்தால் நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம். சனி பகவான் ஒரு பக்கம் உங்களுக்கு யோகத்தை கொடுத்துட்ருக்கு. அதே வேளையில் குரு பகவான் பயிற்சியார், மே மாதம் பயிற்சியாரார். எங்கேருந்து பயிற்சி? 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போக போகிறார். 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் மாதிரி. 6ஆம் இடத்துல சுபகரங்கள் தான் நன்மை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பான முறையில் செய்யும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே ஏப்ரல் மாதம் ராகு பயிற்சி ஆகிறாரு. ராகு பயிற்சி ஆகிட்டு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்து உட்கார போகிறாரு. அதாவது 3ஆம் இடமான மீன ராசியிலேருந்து ராகு வந்து கும்பராசியில் வந்து அமர போகிறாரு. அதே நேரம் கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு கேது வரப்போகுது. ஸோ இந்த ராகு வந்து 2ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு சிறப்பான அமைப்பு. பொதுவாக 2ஆம் இடம்ன்றது நம்ம தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் அசுப கிரகமான சூரியனோ ராகுவோ செவ்வாயோ வந்து உட்காந்து அது உகந்தது இல்லையே, நான் ஏன் நல்லதுன்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா அப்படின்னா அது காரணம் இருக்குது. இந்த 2ஆம் இடத்துல வந்து ராகு உட்காரும்போது மிதுன ராசியில் 6ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மிதுன ராசியிலேருந்து குருவுடைய பார்வை வந்து 2ஆம் இடத்துக்கு கிடைக்க போகுது. அதாவது உங்களுடைய தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. அங்கே யார் இருக்கா? ராகு இருக்கார். இந்த ராகுவுக்கும் குருவுக்கும் ஒரு தொடர்பு வந்துருச்சு அப்படின்னாலே வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் பழிக்க போகுது, நடக்க போகுது, உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்க போகுது, உங்கள் பேச்சால் நீங்கள் பல கோடிகளை சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்றதான் உண்மை. ஏன்னா ராகுவும் குருவும் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியவங்க. இந்த ராகு குரு இணைவு வந்து திரிகோணத்திலேயோ ஒரே ராசியிலேயே சேர்ந்துருந்தாலும் ஒரே நட்சத்திர சாராம்சத்தில் இருந்தாலும் சரி, இந்த சார பரிவர்த்தனைகள் இருந்தாலும் சரி, அவன் வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துருவார். இப்போ கோச்சார் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள், தற்கால கிரக நிலைகள் உங்களை வந்து கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை திட்டமிடுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்ஸ். இந்த விஷயத்தை ரொம்ப உணர்வுபூர்வமாக அணுகுவாங்க. அதனால இது நாள் வரைக்கும் நிறைய சங்கடங்களை பார்த்து வந்திருப்பீங்க. இனிமேல் இதனாலேயே உங்களுக்கு நல்ல பேர் வரப்போகுது. ரொம்ப அன்பானவர், ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப நன்மையோடு யோசிப்பார், நல்ல சிந்திப்பார், தப்புன்னு தைரியமாக சொல்லுவார் அப்படின்னு உங்களை வந்து எல்லோரும் புகழ்ந்து பேசுகிறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. அதுக்கு மெயின் காரணம் 2 விஷயம். ஒன்று வந்து குரு வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறதும், 2ஆம் இடத்துல ராகு அமர்றதும், 3ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் போய் அமர்றதும் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம். அப்போ முக்கியமான கோச்சார கிரகங்களாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த குரு, ராகு, சனி இவங்கெல்லாம் வந்து நல்ல நிலையில் இருக்கிறதுனால நிச்சயமான முறையில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு முழுமையான வளர்ச்சியும் வெற்றியும் கொடுக்க தயாராகிட்டாங்க. அது போக வந்து உங்களை இன்னும் நீங்கள் பக்குவப்படுத்துறதுக்கும் மேம்படுத்திக்கிறதுக்கும் உங்களுடைய எமோஷன்ஸை வந்து எமோஷன்ஸ் எந்த ஒரு சிக்கலும் வராமல் நீங்கள் ஆரோக்கியமான முறையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா வந்து இறை வழிபாடும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களும் புண்ணியங்களும் தான் உங்களை வந்து அதுக்கு உதவ போகுது. அதனால் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் வந்து பெரும்பாலும் சிவபக்தியில் பெரிய ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பீங்க. கூடுதலாக வந்து பெருமாள் வழிபாடும் பண்ணுங்கள். பெருமாள் தான் வந்து பணத்தை கொடுப்பாரு, சிவன் வந்து பக்தியை கொடுப்பாரு. அதனால் வந்து நீங்கள் 2 பேர்த்தையும் சேர்ந்து கும்பிடுங்க. ஒருத்தரை கும்பிட்ட மாதிரி தான் அப்படின்னு நினச்சி இப்போ சிவனை மட்டும் கும்பிட்டுட்டு இருக்காதீங்க. கண்டிப்பான முறையில் பெருமாளையும் கும்பிடுங்க. உங்களுக்கு நல்லபடியாக பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரியம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து மகாலட்சுமி மகாவிஷ்ணு வழிபாடு மூலயமா, ஏன்னா அவர் தான் உங்களுக்கு வந்து யோகர். மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடிய புதனும் மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் தான் மகர ராசிக்கு முழு யோகரும் பாக்கியாதிபதியுமா வராங்க. ஸோ அவங்கள நீங்கள் கண்டிப்பான முறையில் கும்பிடும்போது இன்னும் சிறப்பான நிலைக்கு வருவீங்கன்றதை நான் சொல்லிக்கிறேன். அது போக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு நல்ல பலனை தயாராகிடுச்சோ அதெல்லாம் வந்து அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத வந்து நீங்கள் காலப்போக்கில் பார்க்க போகிறீங்க. அது போக சிலர் நினைக்கலாம், சார் நீங்கள் எவ்வளோ நல்லா சொல்கிறீங்க, ஆனால் வந்து எனக்கு நிறைய சங்கடங்கள் பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் இன்றைக்குள்ள தீர்ற மாதிரி தெரியல சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த கவலையே படாதீங்க.
அதுக்கு கோச்சாரம் அடிப்படையில் பார்த்தா நல்ல அமைப்பில் இருக்கிறனால இதே ஒரு 50% நீங்கள் பாஸ் தான். இது தாண்டி உங்களுக்கு இருக்க சிக்கல்கள் தீர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும், பிரச்சனைக்கு காரணம் எப்பயும் தொடர்றதுன்னா என்னது காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி. உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னாதிபதி, இப்போ நடப்பு தசாநாதன், தசா கிரகங்களுடைய அதிபதிகள் அவங்க என்ன நிலையில் இருக்காங்க, சாதக பாதக நிலையில் இருக்காங்களா, இப்படியான விஷயங்களை பொறுத்து அந்த பிரச்சனைகளோட கால நீட்டிப்பு குறைவும் இருக்கும். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நீங்கள் நிறைய பயணங்களை, வெளியூர் பயணங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கான யோக வாய்ப்புகள் 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கிறதுனால மறைஞ்ச குரு நிறைஞ்ச யோகத்தை தருவார் அப்படின்னா தரணும் அப்படின்னா நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு பயணிக்கணும். தொழில் ரீதியாகவும் சரி, ஒரு இடத்துல தேங்கக்கூடாது, விஷயம் தான். நீங்கள் ஒரு இடத்துல தேங்கி நிற்காமல் பயணிச்சுட்டே இருக்கணும். அது ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், உங்களோட ரிச்சுவலான பயணமாகவும் இருக்கலாம். இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் உங்களோட தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இன்னொரு சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த குரு பயிற்சியை ஒட்டி பார்த்திங்கன்னா சுக்கிரன் மீன ராசியில் இருக்கார். அதாவது சனியோட சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கார். சனி சுக்கிரன் சேர்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களோட தடைப்பட்ட விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு யோகா காலம். அதற்கு குருவுடைய துணையும் ரொம்ப பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்றதுனால இந்த ஆண்டை மகிழ்ச்சியோட துவங்க. தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சிருச்சு, அடுத்ததாக குரு பயிற்சியும் வரப்போகுது. தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்ததை ஒட்டிய இது உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு அமையுன்றதை நான் சொல்லிக்கிறேன். இந்த குருவுடைய பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பான யோக காலம்ன்றதில் உங்களுக்கு எந்த வித சந்தேகமும் வேண்டாம். ஸோ அதை பற்றி இன்னும் நீங்கள் மேம்பட்டு தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறேன். தைரியமாக சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு இயற்கை, இறைவன் பெரிய அளவில் உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களை பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. அதனால் நீங்கள் இதை பற்றியும் கவலைப்பட வேணாம், தைரியமா இருங்க. மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் விரையாதிபதி, அடுத்து உபஜய ஸ்தானாதிபதி. இந்த குரு பகவானால இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு பகவான் சில முயற்சிகளை எடுக்க வைப்பாரு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. அதே சமயம் அடிக்கடி இடமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான். அப்ப நமக்கு எப்பதான் நம்மளுக்கு நிரந்தர ஒரு வாய்ப்புகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த நிரந்தர வாய்ப்புகள் மூலமாக அதிகப்படியான இழப்புகள் இருக்கும். நீங்க எப்போ அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட்ன்றது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப 6ஆம் இடத்துலயே அந்த ருணரோக சத்ருஸ்தானத்திலேயே அந்த குரு பகவான் பயிற்சி ஆயிருக்கிறது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வேலையில ஒரு நிரந்தர தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த வேலையில பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க ஒரு 6 மாத காலத்திற்கு வருமானமே இல்லாம ரொம்ப ஒரு பிரயத்தனப்பட்டுதான் இந்த வேலையில சேர்ந்திருப்பீங்க. இந்த வேலையில சேர்ந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல அப்படியே மாறி போயிடும். நம்மளும் ஒரு 6 மாசம் வேலை இல்லாம இருந்தோமா, இவ்வளோ கஷ்டப்பட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பதவிகள், நல்ல வருமானம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கை தரம் முழுமையாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. வெளிநாட்டு முயற்சிகள்லாம் அதிகமா எடுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் எடுக்கும் போது ரொம்ப கவனமாக எடுக்கணும். ஏதாவது காசு கொடுத்து நீங்க சேரணும் அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் வேணாம். உங்களுடைய சுய திறமையில என்னென்ன உங்களுக்கு டேலண்ட் இருக்கோ, என்னென்ன ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கோ அந்த திறமைகளை பயன்படுத்தி நீங்க அதை ஒரு அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த வெளிநாட்டு ஆப்ஷன்ஸ், அதாவது வெளிநாட்டு ஒரு வேலை வாய்ப்புன்றது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மேடம் நான் வெளிநாட்டுக்கு போயே ஆகணுமா அப்படின்ற ஒரு ஏக்கம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஏன்னா குடும்பத்தை விட்டு பிரியாத நபர்கள்னா இந்த மகர ராசி என்பவர்கள் தான். ஒரு நிமிஷம் கூட அந்த குடும்பத்தை அங்கங்க விட்டு பிரிய மாட்டாங்க. அந்த வேலைக்கு போனாலும் ஷார்ப்பா ஒரு டயத்துக்கு போயிட்டு ஒரு ஷார்ப்பா வரக்கூடியவர்கள். அந்த ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆனாலும் அந்த 5 நிமிஷம் குடும்பத்துல என்ன நடந்தது அப்படின்றத கேட்கறதுக்கு மறக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை விட்டு பிரியாத நபர்கள்னா நீங்க இந்த மகர ராசி என்பர்கள் தான்.
நீங்க இந்த வெளிநாட்டுக்கு பயணத்தை மேற்கொள்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கேயே வெளியூர்லயே வெளி மாநிலத்திலேயே கிடைக்குது, ஆப்ஷன்ஸ் கிடைக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா தாராளமா அதை மூவ் பண்ணுங்க. வெளிநாட்டு போறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான். அதை இந்த மகர ராசி என்பர்கள் நினைச்சாலும் எடுக்க மாட்டாங்க. அதாவது என்ன சொல்றது, அப்படியே ரொம்ப ஸ்லோவா தான் எல்லாத்துலயுமே மூவ் பண்ணுவீங்க. அதை நீங்க எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு, அவ்வளவு தூரம் போய் நான் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக வெளியூர் வெளி மாநிலம் அந்த மாதிரியான இடத்தை சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இந்த மகர ராசி என்பர்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து கொண்டு அந்த குரு பகவானின் பார்வையாகப்பட்டது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்க போது இந்த குரு பெயர்ச்சி. யாரெல்லாம் சும்மா யதார்த்தமான ஒரு வார்த்தைகள்ல கருத்து வேறுபாடுல பிரிஞ்சு இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த யதார்த்தமான ஒரு வாழ்க்கையாகப்பட்டது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போகுது. அந்த பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் போது அதற்கு ஒரு விலை மதிப்பே கிடையாது. எவ்வளவோ ஒரு ஆனந்தம், எவ்வளவோ ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாமே நடக்கிறதுக்குண்டான ஒரு நேரம். சில மகர ராசி என்பவர்களுக்கு அந்த விவாகரத்துன்றது இந்த காலகட்டம் முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன் மேடம் 6ஆம் இடத்துல அந்த குரு பகவானுடைய பார்வை எங்களை சேர்த்து வைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த விவாகரத்து மூலமாக தான் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுதுன்னா அது குரு பகவான் உறுதியாக 100% செய்யறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையை தேடி, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தேடி ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல மகர ராசி என்பர்கள் உங்களுடைய திருமணம் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம். காதல்ல எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த காதல்ல சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கிறோம், இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஏப்ரல்ல இருந்து எங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரிவுகள் வந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, நாங்க மீண்டும் ஒன்று சேருவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அமைப்புகள், அதாவது எல்லா விஷயத்திலையுமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய வளர்ச்சின்றது இந்த காலகட்டம் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்னாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில்ல ஒரு நல்ல வளர்ச்சி, தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி, அந்த தொழில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம், அடுத்து உங்களுடைய கிளையன்ஸ், உங்களுடைய சப்ளையர்ஸ், இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுடைய வளர்ச்சி ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்குன்னு சில தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப வருஷமா, அதாவது 3-5 வருஷமா பாத்தீங்கன்னா ஏழரை சனின்னு சில விஷயங்களை நீங்க ஒத்தி போட்டுட்டே வந்துட்டு இருப்பீங்க. அதற்குண்டான ஒரு முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம். என்ன விஷயங்கள்லாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு சொந்தமா வீடு கட்டணும், இல்ல நான் வேலைக்கு போகணும், அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு நல்ல ஒரு தொழில் தொடங்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நீங்க அப்படியே ஹோல்டு பண்ணியே வச்சுட்டே வந்திருப்பீங்க 5 வருடமாக. அது எல்லாத்தையுமே இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் மீண்டும் கையில் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. சொந்தமாக தொழிலில் இறங்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து திருவோணம் நட்சத்திர அன்பர்கள். இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல இந்த காலகட்டம் நல்ல ஒரு முயற்சிகள்ல வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப தைரியமாக ஒரு மனதிடத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தைரியமாக தன்னுடைய திறமையை கொண்டு சமாளிப்பவர்கள் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள். அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் ஒரு அளவுக்கு தான் இவர்கள் ஒரு பொறுமையில எல்லையா இருந்தீங்க. இனிமேல் அந்த பொறுமைன்ற
அப்படின்றது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எல்லாத்துலயுமே ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சில சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம். எனக்கு ஒரு சினிமா போய் பார்க்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா நான் வெளிநாட்டுக்கு போகணும், ஒரு சுற்றுலா போகணும், இப்படி ஒரு சின்ன சின்ன ஆசைகள்லாம் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு திருமணத்துல இருந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம். திருமண உறவுல நல்ல ஒரு கசப்பு தன்மை நீங்கி நல்ல ஒரு இனிமையான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. அடுத்து குழந்தை பேரு அப்படின்றது இந்த காலகட்டம் மருத்துவ சிகிச்சையின் பேரில் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தை பேருன்றது பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு IVF ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ இல்ல ஒரு செயற்கை கருத்தரிப்பு மூலமாகவோ எடுக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம்ன்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.